கவுன்சிலர் சார் இந்த ஸ்டெப்ல இல்லைங்களா சார்? நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருங்க அவர் ஒருத்தர் மேலே இருக்கிறேன். கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. அவர் கேமரா தெரியல. கேமரா ஈக்குவலா வச்சிருக்கீங்க மைக். எல்லாத்துக்கும் காலை வணக்கங்கள். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இந்த மயிலாப்பூர் ஏரியாவில் பல இடங்களில் போய் பார்த்துட்ருப்போம். ஸ்கூல், காலேஜஸ், இங்கே எல்லா ஏரியாவும் போகும்போது நிறையா மக்களை சந்திப்போம், நிறைய பேர் பார்த்துட்ருப்போம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணணும்னு தோணும். அதில் சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக ஒவ்வொரு சொசைட்டியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு தமிழ் தோஷமான பேசினாங்க நம்ம கவுன்சிலர் இந்த ஏரியாவுக்கு. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பேசும்போது சில விஷயம் தோணுச்சு. முதலமைச்சர் சொல்லியிருந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்களையும் குழந்தைகளுக்கான திட்டங்களையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான திட்டங்களையும் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருந்தார். அதை போல் நிறையா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசும்போதெல்லாம் இந்த பகுதியில் இந்த பர்டிகுலர் வார்டில் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுன்னு சின்ன ஒரு திங்கிங் இருந்தது. அந்த நேரத்தில் இங்கே ஏதாவது பண்ணும்போது இந்த பெண்களுக்கு உண்டான உடற்பயிற்சி கூடம் ஜிம் ஒன்று உருவாக்கலாம். எல்லா இடங்களையும் ஜென்ஸ் இருக்காங்க, நம்ம பாய்ஸில் நிறையா பண்ணுறாங்க. மோரோவர் சில இடங்களில் பெண்கள் குறிப்பாக எங்களுக்கும் ஃபிட்னஸ் கொஞ்சம் கொடுக்கணும் சார். வீட்டில் எல்லாம் வேலையும் பண்ணுறோம், வேலைக்கெல்லாம் போய்ட்டு வரோம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜிம் இருந்தால் அந்த 1 மணி நேரம் மாலையோ 1 மணி நேரம் காலையோ இல்லை டைம் கிடைக்கும்போது இப்போ வீட்டில் தான் இருக்கிறவங்கலாம் வந்து பண்ணுறதுக்கு ஜிம் இருக்கணும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஒரு கோரிக்கையாக இருந்தது. அது மேடமும் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஜிம் உருவாக்கி நல்லா இருக்குமேனு எல்லா ப்ராஸ்பெக்டையும் யோசித்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற பப்ளிக்கோட ஒப்பீனியனும் கேட்டுட்டு ஜிம்மை பண்ணலான்னு ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி அந்த ஜிம்மை ஒரு ஓப்பனிங்காக உருவாக்கி இங்கே இருக்கிற உமன்ஸையும் வர சொல்லி, உமன்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யங் லேடிஸ், இங்கே இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் இவங்களுக்காக ஒரு ஃபிட்னஸ்க்காக எவ்வளோ தான் வந்து நம்ம வெளி வேலையில் ஆக்குப்பையாக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம உணவு முறைகளில் மெயின்டைன் பண்ணால் கூட ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு காலநிலை 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பயன்படுத்தும் போது அந்த பெண்கள் மனசில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் பல சூழ்நிலைகளில் பல அடிக்ஷன் இருக்காங்க. போதை பழக்க வழக்கங்களுக்கோ இல்லை செல்ஃபோன் அடிக்ஷன்லையோ இல்லை வேறு ஏதாவது அடிக்ஷன்லேயே இருக்குங்களோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதிலெல்லாம் வந்து புத்துணர்ச்சி வரணுங்கிறதுக்காக பல நேரங்களில் நிறைய பேர் நம்ம பக்கத்துலேயே பீச் இருக்குது, பீச்சில் போய் அவங்களோட டைமை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவாங்க. சில பெண்கள் இங்கே இருக்கும்போது அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸோட இங்கே ஃபிட்னஸ் பண்ணும்போது நல்லா இருக்கிறதுனால இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உமன் ஃபிட்னஸ் செப்பரேட்டாக உமன்ஸ் இருக்கும், சில நேரங்களில் ஆண்கள் பெண்கள் இழந்த மாதிரி சில ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இருக்கும். நம்ம மாநகராட்சி சார்பாக எல்லா இடங்களையுமே நம்மளோட முதலமைச்சரோட கைட்லைன் பிரகாரம் எல்லா தொகுதிகளையும் எல்லா மாவட்டங்களையும் சில இடங்களில் தேர்ந்தெடுத்து மக்களோட கருத்துக்களை கேட்டு ஃபிட்னஸ் சென்டர்ஸ் ஃபீமேல்ஸ்க்காக பெண்களுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். அந்த இடங்களெல்லாம் பெண்கள் கலந்துக்கிட்டு அங்கெல்லாம் அவங்களோட காலை நேரத்தில் எவ்வளோ வாக்கிங் போகிறது, ஜிம்னாசியம் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதையும் சேர்ந்து நம்ம ஜிம் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு போதை கலாச்சாரத்தை நம்ம முதலமைச்சர் லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாருங்க. ஒரு மெரினா பீச்சில் ஒரு இது மராத்தான் ஆரம்பித்தோம். அந்த மராத்தானோட கொள்கை என்னென்னா, அதோட கான்செப்டே என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற இந்த ஒரு போதை பழக்க வழக்கங்கள் போதை கலாச்சாரம் மறையுங்கிறதுனால அதையும் ஒரு முன்னெடுப்பாக இந்த பகுதியில் இந்த பர்டிகுலர் வட்டத்தில் வார்டில் இந்த மாதிரி ஜிம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜிம்முனால் பல பெண்களுக்கு உண்டான ஃபிட்னஸ் சென்டர்ஸையும் மனசில் இருக்கிற மனநல குறைபாடுகளையும் ஒரு ஃப்ரெஷ்மெண்ட் வரும்போது போதையில்லா வாழ்க்கை உருவாக்குறது ஒரு ஆரம்ப சூழ்நிலையாக இருக்கும். அதுக்காக வந்துருக்கோம். தேங்க்யூ. இன்னொரு 2-3 வாரத்தில் ஆரம்பிச்சிடும். அது பிரிண்ட் ரெடியாக இருக்குது. 2-3 வீக்ஸில் ஆரம்பிச்சிடும். இதில் நானே பக்கத்தில் ரவேல் ஸ்கூல் போயிருந்தேன்.
8:30க்கு ப்ரேயர் ஹாலில் அங்கே 1200 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒன்லி ஃபீமேல் ஸ்கூல், பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் அந்த 10வது 12வது குழந்தைகளுக்கு ஒரு ப்ரைஸ் தரணுன்னாங்க. 8:30க்கு போனால் 9 முடிஞ்சிடும்னாங்க. பட் அந்த குழந்தை செல்வங்கள் போனாலே ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு உரையாடிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் நீடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? கண் முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மனசாட்சி உள்ள மக்களாட்சி. மக்களுக்காக மட்டுமே எல்லா ஆக்டிவிட்டியும், எல்லா செயல்பாடுகளையும் அனைத்து துறை சார்ந்தப்பட்டவங்களும் சரி, அனைவரும் மக்களும் சரி. இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வார்டு கவுன்சில் வந்திருக்காங்க. கட்சி பாராமல், நிலை மாறாமல், சீட்டுக்கு வந்த பிறகு, அந்த பவருக்கு வந்த பிறகு மக்களுக்கு தேவையான மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த ஆட்சி மக்களுக்காக மட்டுமே இருக்கும். அதுக்கான ஆன்சரை மக்கள் கொடுப்பாங்க. சார், இந்த வழக்கறிஞர் நியமனத்துல மேயர் பிரியா அவர்களுக்கு பேர்ல தலைமைன்னு போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க கலந்துக்கல. இன்னும் அந்த ஒரு மோதல் போக்குங்கிறது இன்னும் நீடிக்குதா சார் சென்னையில்? நான் அப்படி சொல்ல மாட்டேன். எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் தலைமையிலான அரசில் எங்களுக்குள்ள எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் அனைத்து இடங்களையும் கலந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் சில காரணங்களுக்கு அவாய்ட் பண்ணி போனாங்கன்னா அதை நம்ம பொறுப்பாக முடியாது. சார், இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் பெற்றதாக ஒரு புகார் இருந்திருக்கு. அதை பற்றி எங்களோட கருத்து என்ன? ஏன்னா தொடர்ச்சியாக அதை குறித்து பேசும் பொருளாகிட்டு இருக்கு. இப்போ தாவேக்காரர் லஞ்சம் பெற்றிருக்காங்க, வழக்கறிஞர் முறைகேடுன்றாங்க. கரெக்ட். இதுக்கு இந்த புகார்கள்லாம் நம்ம ஒரு கோர்வையாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம மாண்பு முதலமைச்சர் வந்து திருச்சி போகலாங்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் சில ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம மாண்பு முதலமைச்சரின் ஆக்டிவிட்டியை முடக்கணுங்கிறதுக்காகவும் நம்மளை மாநில நிர்வாகம், நம்ம தமிழக அரசாங்கம் சில நல்ல முன்னெடுப்புகளையும் சில நம்ம முதலமைச்சர் நம்ம சட்டமன்றம் சொல்லியிருந்த மாதிரி சில விஷயங்களை முன்னெடுப்பாக மக்களுக்கான ஆட்சியும் மக்களுக்கு தேவையான சேவைகளையும் செய்யும்போது அதை பொறுக்க முடியாத சில பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம், எந்த ஆக்டிவிட்டிலையுமே ஒரு சில நேரங்களில் வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம், காசு வேண்டிய பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் மணல் தட்டில் இந்த குறைகளை தீர்ப்பு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் புனையப்பட்ட ஒரு கதையாக தான் நாங்கள் பார்க்குறோம்.